வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று அக்டோபர் 2ஆம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 829ஆம் ஆண்டில் தியோபில்ஸ் தனது தந்தையை தொடர்ந்து பைசாந்திய பேரரசராக முடிசூடினார். 1187ஆம் ஆண்டில் 88 ஆண்டுகள் சிலுவை வீரர்களின் ஆட்சியின் பின்னர் எகிப்திய சுல்தான் சலாகுதீன் ஜெருசலேமை கைப்பற்றினார். 1608ஆம் ஆண்டில் டச்சு வில்லை தயாரிப்பாளர் ஹான்ஸ் லிபர்சி முதலாவது தொலைநோக்கியை டச்சு நாடாளுமன்றத்தில் காட்சிப்படுத்தினார். 1864ஆம் ஆண்டில் அமெரிக்க உள்நாட்டுப் போரில் அமெரிக்க படையினர் வர்ஜீனியாவின் சால்ட்வில் நகரை தாக்கினர். ஆனாலும் அவர்கள் கூட்டமைப்பினரால் விரட்டியடிக்கப்பட்டனர். 1903ஆம் ஆண்டில் யாழ்ப்பாணம் ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனிக்கு சொந்தமான ஜாஃப்னா என்ற பயணிகள் கப்பல் தனது வெள்ளோட்டத்தை ஆரம்பித்தது. 1925ஆம் ஆண்டில் தொலைக்காட்சி திட்டத்தின் முதலாவது சோதனையை ஜான் லோக்கி ஃபைட் நடத்தினார். 1937ஆம் ஆண்டில் டொமினிக்கன் குடியரசில் வசிக்கும் ஹெய்ட்டிய மக்களை கொல்ல டொமினிக்கன் சர்வாதிகாரி ரொபாயல் ட்ருசிலோ உத்தரவிட்டார். 1941ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் மாஸ்கோ சண்டையில் நாஜி ஜெர்மனிய படைகள் மாஸ்கோவுக்கு எதிரான தமது 3 மாத தாக்குதலை ஆரம்பித்தன. 1942ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் குயின் மேரி கப்பல் தவறுதலாக தனது பாதுகாப்பு படகு குரக்கோவாவை மோதி மூழ்கடித்ததில் 337 மாலுமிகள் உயிர் இழந்தனர். 1955ஆம் ஆண்டில் ஆரம்பகால கணினிகளில் ஒன்றான எனியாக் மூடப்பட்டது. 1968ஆம் ஆண்டில் மெக்சிகோவில் இடம்பெற்ற மாணவர்களின் போராட்டத்தின் முடிவில் நூற்றுக்கணக்கானோர் கொல்லப்பட்டனர். படுகொலைகள் இடம்பெற்று 10 நாட்களில் அங்கு ஒலிம்பிக் போட்டிகள் ஆரம்பம் ஆயின. 1970ஆம் ஆண்டில் அமெரிக்கா கொலராடோவில் விமானம் ஒன்று விபத்துக்கு உள்ளானதில் விச்சிட்டா அரசு பல்கலைக்கழகத்தின் கால்பந்தாட்ட அணி வீரர்கள் உட்பட 31 பேர் உயிர் இழந்தனர். 1972ஆம் ஆண்டில் இலங்கையின் புதிய குடியரசு அரசியலமைப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் செல்வநாயகம் தனது நாடாளுமன்ற பதவியை துறந்தார். 1990ஆம் ஆண்டில் சீனாவின் போயிங் விமானம் கடத்தப்பட்ட பின்னர் அது குவாங் விமான நிலையத்தில் தரையிறங்கும் போது தரையில் நின்ற 2 விமானங்களுடன் மோதியதில் 128 பேர் உயிர் இழந்தனர். 1992ஆம் ஆண்டில் பிரேசிலில் சிறை கைதிகளின் போராட்டம் ஒன்றின் போது 111 கைதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். 1996ஆம் ஆண்டில் பெரு நாட்டின் விமானம் ஒன்று பசிபிக் பெருங்கடலில் வீழ்ந்ததில் அதில் பயணம் செய்த 70 பேரும் உயிர் இழந்தனர். 2006ஆம் ஆண்டில் பென்சில்வேனியாவில் பாடசாலை ஒன்றில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் 5 மாணவிகள் கொல்லப்பட்டனர். 2007ஆம் ஆண்டில் தென்கொரியா அரசு தலைவர் ரோ மூ யூன் வடகொரிய தலைவர் கிம் ஜொங் இல்லுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் பொருட்டு எல்லை தாண்டி வடகொரியா சென்றார். 2018ஆம் ஆண்டில் சவுதி ஊடகவியலாளர் ஜமால் கசோக்கி இஸ்தான்புல்லில் உள்ள சவுதி துணை தூதரகத்திற்கு சென்றதை அடுத்து அவர் காணாமல் போனார். மேலும் அக்டோபர் 2ஆம் நாளானது இந்தியாவில் காந்தி ஜெயந்தி தினமாகவும் கினி நாட்டில் விடுதலை தினமாகவும் அனைத்துலக வன்முறையற்ற நாளாகவும் அனுசரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான
வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.